வணக்கமுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா சிறுகீரை நிறைய முளைச்சி கிடக்குதுங்க. அதை அம்புட்டையும் இன்றைக்கி எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி ஒரு குழம்பு வச்சிட வேண்டியது. காலையில் எழுந்திரிச்சா என்ன குழம்பு வைக்கலாம்னு தாங்க பெரிய யோசனையாக இருக்கிறது. இப்படி பார்த்தோம்னா ஏதோ 2 கிடைக்கும் கைக்கு, அதை அப்படியே எடுத்து கொண்டு போய் குழம்பு வச்சிட்றதுங்க. சிறுகீரை விதை பார்த்திங்கன்னா நான் போட்டது என்றைக்கோ அது மண்ணுக்குள்ளே அப்படியே கிடந்ததுங்க. தண்ணியும் இல்லை ஒன்றும் இல்லை. அப்புறம் மழை பெஞ்சு அப்படியே கொஞ்சம் தளைஞ்சிதுங்க. அப்புறம் அப்படியே தண்ணி விட்டு வளர்த்தி விட்டுட்டுனுங்க. அது இன்றைக்கி அருமையாக ஒரு குழம்புக்கு ஆகி போச்சுங்க. சிறுகீரை கொஞ்சம் எலும்பு கீரையாக இருந்ததுன்னா கடையிறதுக்கு நல்லா இருக்குமுங்க. கடைஞ்சி முடித்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா அமிர்தமாட்டம் இருக்குமுங்க. இது கூடயே பார்த்திங்கன்னா 1-2 விதையெல்லாம் ஊன்னது இருக்குதுங்க. அதுவும் அப்படியே சூப்பராக தலன்னு வந்துக்கிட்டு இருக்குது. எப்படியோ குழம்புக்கு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பொரியலுக்கு ஏதாவது வேணும் இல்லைங்களா, அதுதான் கொத்தவரங்காய் ஒரு செடி இருந்ததுங்க. அதில் இருக்கிற காயெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடலாம்னு அதையும் முடிச்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க. நேற்று பொரித்து வச்ச அவரைக்காய் கொஞ்சம் இருந்ததுங்க. அது கூடவே இந்த கொத்தவரங்காயும் போட்டோம்னா ஒரு பொரியல் ஆகி போயிருங்க. என்னங்கக்கா, இவளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொரிச்சு போடணுங்க, இல்லைன்னா இதுவும் முற்றி போயிருங்க. இதுவும் பாருங்கள் ஒரு செடி தான், அது எம்பிட்டுக்காய் இருக்குதுங்க. நான் இந்த செடி காய் விடுங்க, அந்த பக்கம் என் பிள்ளைய 2 காலுன்னு கத்திட்டு கிடந்தாளுங்க. அப்புறம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்பயே அதெல்லாம் தூக்கிட்டேனுங்க. அவ்வளோதானுங்க. அடுத்து நம்ம பாப்பாங்களுக்கு போய் டிஃபன் பாக்ஸுக்கு ஏதாவது ஒன்று கிளறி கொடுத்து விடலாமுங்க அப்படின்னு தக்காளி இன்றைக்கி அப்படின்னு போட்டு வேக வச்சுட்டுங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சொரக்காய் வேக போட்டுங்க. என்னடா கொத்தவரங்காய் பிடிங்கி சொரக்காய் போட்டு விட்டாங்கன்னு பார்க்குறீங்களா? நான் காய் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நேரம் ஆகி போயிருங்க. எங்கள் அம்மா சொரக்காய் அறுத்து வச்சுட்டாங்க. அடுத்து கீரையும் கடைஞ்சி வச்சுட்டாங்க. கீரை பார்த்திங்கன்னா நம்ம காட்டில் கிடைக்கிற கீரையை விட இந்த கீரை அருமையாக இருக்குங்க. அப்புறம் என்னங்க, பொரிசுகளையெல்லாம் பார்சல் பண்ணி தாட்டி விட்டு போட்டு அப்படியே தேங்காய் எண்ணெயை அரைக்கி கொடுத்துருந்தோங்க. அதை வாங்கி கொண்டாந்து ஊற்றி வெளியில் வெயிலுக்கு காய வச்சாச்சுங்க. எண்ணெயை ஆட்டிகிட்டு வந்து அப்படியே கேனில் வச்சுருந்தா கக்கவாடை அடிச்சு போயிருங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு 2-3 நாளைக்கு நல்லா வெயிலில் சொருக்குன்னு காய்ஞ்சதுன்னா வாடை இல்லாமல் மணமாக இருக்குங்க. அடியில் அந்த கசடு கிசடெல்லாம் நின்று போயிடும். நம்ம தெளிவான எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாமுங்க. சிவனேன்னு சித்த நேரம் அக்கடான்னு உட்காரலான்னு விடுறாங்களா, அதுக்குள்ளே மரத்தில் எலுமிச்சம்பழம் நிறைய உளுந்து கிடக்குதுன்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் போய் ஆளுக்கு 2 எடுத்துகிட்டு வந்தோமுங்க. மரம் பார்த்திங்கன்னா இப்போ தான் தடவை காய் காய்க்குதுங்க. நிறைய காய் உளுந்து கிடந்தது. உளுந்த காயை ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஊறுகாய் வேணால் போட்டுக்கலாம். கடையில் ஏற்கனவே காயெல்லாம் நிறைய வரத்து அதிகம் போல் இருக்குது, ஒருத்தர் வாங்குறதில்ல. மரம் நிறைய காய் காய்க்கிறப்ப நமக்கு விலையும் இருக்காது, விலை இருக்கிறப்ப நம்ம மரத்தில் காயும் காய்க்காதுங்க. இதுதான் கெடுவு காய்ச்சிருக்குது. நான் அடுத்த தடவை பார்த்தா தெரியுமுங்க. நீ லீவு சம்மருக்கெல்லாம் எப்படி காய் பிடிக்குதுன்னு. இந்த காய் பாருங்களே உள்ளுக்குள்ளே மாட்டிக்கிச்சு. அது ஒன்றை பொரிச்சு எடுக்கிறதுக்குள்ள நான் பட்ட வாடு பூரா கை பூரா முள்ளு குத்துதுங்க. காய் ஒன்று நல்லா ரவுண்டாக பெருசாக இருந்ததுங்க. இத்தனைக்கு நாங்கள் பெரிய மருந்து உரமெல்லாம் எதுவும் போடுறதில்ல. எருமை சாணி கிடந்ததுன்னா அதை அள்ளி போட்டுறதோட சரிங்க. இன்றைக்கி ஒரு தட்டு நிறைய காய் கிடச்சிருக்குதுங்க. அடுத்த இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இதை ஊறுகாய் போடுறத. ஊறுகாய் இப்படி நம்ம வீட்லேயே போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. அடுத்து நம்ம வீட்டில் கொய்யாக்காய் 2-3 காய் கிடந்ததுங்க. அது அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடலாம். இல்லைன்னா இந்த கிளி ஒன்றை விடாதுங்க, பூராத்தையும் பொத்தின்னு விடும். இந்த இடத்துக்கு தாங்க கொஞ்சம் கிளி தொல்லை இல்லாமல் இருக்குது. ஏன்னா பூரா மாங்காட்டுக்குள்ளே பூந்து போயிடுச்சுங்க. பூரா ஒன்றை விடுறதில்ல. அது தின்னது போக மிச்சத்தை நாங்கள் பொரிச்சிட்டு வந்துக்குவோங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அனுப்பிச்சி விடுங்க. அப்புறம் மறந்துடாதீங்க நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு.